ரீசெண்டா நாங்க பழனி முருகன் கோவிலுக்கு போயிருந்தோம். போற வழியில என் ஹஸ்பண்ட் சொன்னாரு, முருகனுடைய முகம் தெரியுது பார் அப்படின்னாரு. எங்க அப்படின்னு பார்த்தா அந்த மலையில முருகனோட ஃபேஸ் தெரியிற மாதிரி இருந்தது. அதாவது முருகன் வானத்தை நோக்கி படுத்திருந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி அவருடைய முகம் தெரிஞ்சுது. கிரீடம், நெற்றி, மூக்கு, வாய், தாடை அப்படி எல்லாமே இருந்தது. மலைகளோட தோற்றம் அப்படி இருக்கும். ஆனா அதை நம்ம கடவுளா நினைச்சு பார்க்கும்போது அது கடவுளா தெரிஞ்சது. இப்படி நிறைய சொல்லுவாங்க. பெருமாள் கூட தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க திருப்பதிக்கு போகும்போது. சோ அது மாதிரி தான் இந்த மலையை முருகனா நினைச்சு பார்த்தா முருகன் தெரிவாரு. அமாவாசை கிருத்திகை அன்னைக்கு நாங்க கோயிலுக்கு போயிருந்தோம். அதனால கூட்டம் ரொம்ப அதிகமா இருந்தது. பழனி தண்டாயுதபாணி நிலையத்துக்கு போயிருந்தோம். அங்க எங்களுக்கு ரூமே கிடைக்கல. அப்புறம் வேற ஒரு ரூம் எடுத்து அங்க ஸ்டே பண்ணிட்டு குளிச்சு ரெடியாகி கோவிலுக்கு போயிருந்தோம். சாமியை ராஜ அலங்காரத்துல முதல் முறையாக நான் இப்பதான் பார்த்தேன். முதல் முறையாக படிக்கட்டு ஏறி போய் நான் சாமி பார்த்தேன். அதுவும் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. இறங்கும் போதுதான் ரொம்பவே மழையா இருந்தது. அப்புறம் அங்கேயே ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில ஆவினன்குடி போய் தரிசனம் பண்ணிட்டு கிளம்பினோம். கிளம்பி வரும்போது மயிலையும் பார்க்க